ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு சின்ன மருமகள்ல வசந்தி செல்லத்துறை அவங்க குடும்பத்தோடு வந்து வளகாப்பு ஃபங்க்ஷனில் கலந்துக்க வர அவங்கள ராஜாங்கம் வீட்டில் இருக்க எல்லாரும் சந்தோஷமாக வரவேற்கிறாங்க. ராஜாங்கமே வந்து வரவேற்கிறத பார்த்து செல்லத்துறை வசந்திக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. அடுத்து தமிழ் எங்கே மேலேயா இருக்கான் அப்படின்னு சொல்லவும், ஆமாம் அவன் மேலே ரெடி ஆகிட்டு இருக்கான், நான் போய் மேலே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி மேலே ரூமுக்கு போகிறாங்க. வசந்தியை பார்த்ததும் தமிழ், என்னம்மா வந்துட்டியா, நீ சொன்ன ஒரு சின்ன பொய்னால் எதுவரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்கு பாரு, இப்போ வளகாப்பு ஃபங்க்ஷன், அடுத்து நான் என்ன சொல்லி சமாளிக்க போகிறேன், இப்படி பண்ணிட்டியம்மா அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு என்னடி தெரியும், இந்த அளவுக்கு வரும் நானும் எதிர்பார்க்கலடி, சீக்கிரம் நீ ரெடி ஆகிட்டு கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கீழே போயிடுறாங்க. அடுத்து ஈஸ்வரி மேலே வந்துட்டு, என்ன தமிழ் வளகாப்புக்கு அழகாக ரெடி ஆகிட்டு இருக்க போல இருக்குது, வயிற்றில் புள்ளே இல்லாத உனக்கு வளகாப்பு, பார்ப்போம் எது வரைக்கும் போகுதுன்னு அப்படின்னு நக்கலாக பேசுகிறாங்க. இத்தனை பேரை கூப்பிட்டுட்டு பரிகார பூஜை பண்ணிட்டு உனக்கு வளகாப்பு பண்ணுறாங்களே, கொஞ்சமாவது குற்ற உணர்ச்சி உனக்கு இருக்கா? உனக்கு கொஞ்சமாவது குற்ற உணர்ச்சி இருந்தால் வீட்டில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு உண்மையை சொல்லியிருப்பேன். அதான் நான் ஓன்ட்ட அதெல்லாம் எதிர்பார்க்கலாமா, ஒன்றரை உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. சரி கீழே வா, வயிற்றில் புள்ளே இல்லாத உனே நான் கூட்டிகிட்டு போகிறேன், எல்லாம் என் தலையெழுத்து வான்னு சொல்லி கையை பிடிச்சி கீழே கூட்டிகிட்டு போகிறாங்க. அடுத்து ஈஸ்வரி மனசுக்கு நினச்சிக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் எல்லாரும் முன்னாடி புள்ள தாச்சி மாதிரி நீ இருப்ப, அடுத்து கொஞ்ச நேரத்தில் உன்னோட வேஷம் கலைய போகுது அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க மனசுக்குள்ளேயே. ஈஸ்வரி சிரிக்கிறத பார்த்துட்டு தமிழுக்கு டவுட்டாக இருக்குது, இவங்க கண்டிப்பாக ஏதோ பண்ண போகிறாங்க, என்னை மாட்டி இவருக்கு ஏதாவது பிளான் பண்ணியிருப்பாங்க. அதை நினச்சிட்டே பதட்டத்தில் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. தமிழ் மயக்கம் போட்டு விழுந்ததை பார்த்த சேது கைகால் ஒன்றுமே ஓடலை. தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தெளித்து முகத்தில் தெளித்து விடுறாங்க. ஆனால் தமிழ் எந்திருக்க மாதிரி தெரியல. அங்கே இருக்க ராஜாங்கம் எல்லாம் பதறி அடிச்சு என்னாச்சுன்னு கேட்குறாங்க. சேது உடனே டாக்டருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. டாக்டர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்ததும் இன்னும் மயக்கம் தெரியாமல் தான் இருக்குது தமிழுக்கு. அடுத்து டாக்டர் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. இது சாதாரண மயக்கம் தான், கர்வமாக இருக்கிற நேரத்தில் எல்லா பொண்ணுக்கு வருது தான், பயப்படாதீங்க, இந்த பொண்ணு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்துச்சு போல இருக்குது, அதான் மயக்கம் ரொம்ப வந்துருச்சு, மயக்கம் தெரியாமல் இவனே இருந்துச்சு, மற்றபடி ஒரு பிரச்சனை இல்லை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் எஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஈஸ்வரிக்கு என்னடா டாக்டர் வந்ததும் அவளோட வேஷம் கலைஞ்சிடும் பார்த்தா டாக்டர் கர்ப்பமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரி டாக்டர் சொல்கிறாங்க, டாக்டர் ஒழுங்காக டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா, அவள் கர்ப்பமாக தான் இருக்காளா அப்படின்னு சொல்லுவோம். ஏமா நீ டாக்டரா நான் டாக்டரா அப்படின்னு சொல்லுவோம். ஈஸ்வரிக்கு பதில் சொல்லாமல் நிற்கிறாங்க. உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, இந்த டாக்டர் சொல்கிறது பொய், இவள் வயிற்றில் குழந்தை கிடையாது, ஒன்றும் கிடையாது, வேணுமா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றில் இருக்க துணி எடுத்து விடுவோம். அந்த துணி கீழே விழுது. அதை பார்த்து ராஜாங்கம் எல்லாத்துக்கும் அதிர்ச்சியாக இருக்குது. சேதுவுக்கு அதை பார்த்து தாங்கவே முடியல. ஒருவேளை தமிழ் குழந்தை இல்லாமல் போனால் அப்படின்னு சொன்னதுக்கு தான் காரணமாக இருக்குமோ, அதை நினச்சிட்டே சேதுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டுருக்கு. அப்புறம் வசந்தி வந்து ராஜாங்க காலில் அப்படியே விழுகிறாங்க. சம்மந்தி என்னை மன்னிச்சிருங்க சம்மந்தி, இத்தனை பிரச்சனை நடந்ததுக்கு நான் தான் காரணம், தமிழுக்கு ஒன்றுமே தெரியாது, அன்னைக்கு உங்கள் புள்ள சேது என் பிள்ளையை வெட்ட வந்தப்போ நான் தான் பதட்டத்தில் இப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டேன், இதுக்கும் அவளுக்கு சம்மந்தமே இல்லை, அவள் எத்தனை நாள் அம்மா சொல்லிடலான்னு சொன்னப்போ நான் தான் இல்லை நேரங்காலம் பார்த்து சொல்லுவோன்னு சொல்லி அவளை தடுத்துனேன், அவளை தண்டிச்சிடாதீங்க, அவளை மன்னிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுறாங்க காலை விழுந்துட்டு. அடுத்து டாக்டர் சொல்கிறாங்க, இப்போ என்ன 6 மாதம் நினச்சி வளகாப்பு பண்ணீங்க, அவள் தான் இப்போ 3 மாதமாக இருக்கால, நடந்த விஷயம் எல்லாத்தையும் விடுங்க, இப்போ அந்த பொண்ணு முழிச்சு பின்னாடி இவ்வளோ பிரச்சனை நடக்கிறது பார்த்தா மறுபடியும் உள்ளே இருக்க குழந்தைக்கு தான் பிரச்சனை வரும், அதனால் நீங்கள் எதுவுமே காட்டிக்காதீங்க, அவள் நல்லபடியாக பார்த்துக்கோங்க, முடிஞ்சது, இனிமேல் நடக்க வேண்டியது பாருங்கன்னு சொல்லி டாக்டர் அட்வைஸ் பண்ணுறாங்க. நீங்கள் சொன்ன பொய்னால உங்களுக்கு நான் எவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துருப்பேன்னு தெரியுமா, ஆனால் உங்கள் நல்ல நேரத்துக்கு அவள் மறுபடியும் கன்சீவாக இருக்குது, அது இல்லாமல் டாக்டர் வந்து அவள் ரொம்ப யோசிக்கிறது குழந்தைக்கு நல்லதில்லைன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் நான் உங்களை மன்னிச்சு விடுறேன், இனிமேல் உங்கள் வாயிலேருந்து எந்த ஒரு பொய்யும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணி விடுறாங்க. வசந்தி, இது போதும்யா, இதுக்கு மேலே நாங்கள் எந்த பொய்யும் சொல்ல மாட்டோம், என் பொண்ணை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கிட்டாலே எனக்கு போதும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே தமிழ் மயக்கத்துலேருந்து எந்திரிக்கிறாங்க. எஞ்சதும் எல்லாம் சுற்றி நிற்கிறத பார்த்து தமிழுக்கு மறுபடியும் பதட்டமாகுது. என்னாச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமோ, அது இல்லாமல் பக்கத்தில் இருக்க துணி மூட்டை வேறு பார்த்துறாங்க. ஐயோ வயிற்றுலேருந்து வேறு கீழே வந்துருச்சு, எல்லாரும் பார்த்துட்டாங்க, என்ன செய்யறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரெஷர் ஏறுது. உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, தமிழ் பயப்படாத தமிழ், எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சு போச்சு, கெட்டதுலேயும் ஒரு நல்லது மாதிரி நீ குழந்தை உண்டாயிருக்கு தமிழ் அப்படின்னு சொல்லுவோம். என்னம்மா சொல்கிற? ஆமாம் தமிழ், உனக்கு 3 மாதம் டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம் எனக்கு 3 மாதமாக டேட்டே வரலம்மா, நான் இது கூட கவனிக்கலமா அப்படின்னு சொல்லுவோம். சரி விடு தமிழ், நம்மளை அந்த தெய்வம் கைவிடலை பார்த்தியா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தான் தமிழ் செல்விக்கு போன உயிர் திரும்பி வந்த மாதிரி இருக்குது. ஓகே வீவர்ஸ், அடுத்தடுத்து சின்ன மருமகளை இதான் நடக்க போகுது.